மனிதனுடைய உடலுக்கு முகம் எப்படி பிரதானமானதோ அதே போலத்தான் ஒரு வீட்டிற்கு நிலைவாசலும் முக்கியமானது. நம்முடைய முகத்தோற்றத்தை வைத்து நம்மை பற்றி கணித்து விடலாம். அதுபோலதான் ஒரு வீட்டின் முகப்பு தோற்றத்தை வைத்து அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலையை கணித்து விடலாம். ஆகையால் தான் நிலைவாசலை எப்பொழுதும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும், பார்க்க மங்களகரமாக இருக்க வேண்டும் என நிலைவாசலுக்கு சாஸ்திர சம்பிரதாயங்களை நம் முன்னோர்கள் வகுத்து வைத்திருக்கிறார்கள். அதிலும் சில பொருட்கள் நிலைவாசலில் இருந்தால் மகாலட்சுமி தாயார் வருவார் என்றும், சில பொருட்கள் இருந்தார் வரமாட்டார் என்பதும் ஐதீகம். அவற்றை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். நிலைவாசலில் இருக்கக்கூடாத பொருட்களின் முக்கியமானதாக கருதப்படுவது அகோரமான தெய்வங்களின் அல்லது வேறு விதமான புகைப்படங்களை மாற்றக்கூடாது என்பதுதான். ஒரு வீட்டிற்குள் நுழையும் போது பார்க்க மங்களகரமாக இருக்க வேண்டுமே அன்றி மனதை அச்சுறுத்தும் வகையிலான எந்த புகைப்படத்தையும் வைக்கக்கூடாது. அடுத்த நிலைவாசல் கதவு வீட்டின் முன்பு முகப்பு வாசல் சுவர் போன்றவற்றின் விரிசல் அல்லது சுவர்களில் அடித்திருக்கும் சுண்ணாம்பு உதிர்ந்திருந்தாலும் முதலில் அதை சரி செய்து விட வேண்டும். இப்படி இருந்தாலும் வீட்டிற்குள் சுபிட்சம் இருக்காது என்று சொல்லப்படுகிறது. அதே போலத்தான் நிலைவாசல் கதவு, நிலைவாசல் முன் இருக்கும் ஜன்னல், இரும்பு போன்றவற்றில் ஏதேனும் பழுது ஏற்பட்டால் உடனே அதை சரி செய்து விட வேண்டும். நிலைவாசலில் காலணிகள், துடப்பம் போன்றவற்றை வைக்கக்கூடாது. இது அனைவருக்கும் தெரிந்ததுதான். அதே போல நிலைவாசலில் இப்போது எல்லாம் மின்விளக்கு பொருத்தி இருக்கிறார்கள். அது பழுதானாலும் உடனே மாற்ற வேண்டும், இல்லையானால் அப்புறப்படுத்தி விட வேண்டும். எப்போதும் பழுதான அல்லது வேலை செய்யாத எந்த பொருளையும் நிலைவாசலில் இருக்கக்கூடாது. அடுத்து முக்கியமாக கவனிக்க வேண்டியது நிலைவாசலில் வைக்கும் செடி. இன்றைய காலகட்டத்தில் எல்லோரும் ஏதோ ஒரு செடி வைத்து வளர்க்கிறார்கள். அந்த செடி வாடி இருந்தாலும் கருகி இருந்தாலும் உடனே அதை அப்புறப்படுத்தி விட வேண்டும். இதுபோல இருந்தால் வீட்டிற்கு பெரும் துன்பத்தை தரும் என்பது ஐதீகம். அத்துடன் நிலைவாசலில் மஞ்சள் குங்குமம் வைத்து மாலை வேளையில் விளக்கு வைத்து அல்லது மின் விளக்கை போட்டு வைக்க வேண்டும். நிலைவாசலையும் வீட்டு முகப்பையும் இந்த முறையில் நாம் பராமரித்தாலே மகாலட்சுமி தாயானவர் நித்தமும் நம் வீட்டில் தங்கி நமக்கு அருள் புரிவார். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.